வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்ட கடலையும் அது கூடவே மஞ்சள் பூசணிக்காவையும் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இருங்க, நைட் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பண்ணலாம். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இண்டாலியம் கடாய், இண்டாலியத்துலேயே சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க. இப்போ வெள்ளை கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ இந்த ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை மிக்சி கப்புக்கு மாற்றிக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு கொண்டக்கடலையை மட்டும் மிக்சி கப்பில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பால் மஞ்சள் பூசணிக்காய் வேக வைக்கல, பச்சையாகவே மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ரஃபாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறதால அதையும் அது கூடவே சேர்த்துட்டு, அது கூடவே சின்னதாக இருக்கிறதால ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே 6 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மஞ்சள் பூசணிக்காய் கொண்டக்கடலையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மெஷரிங் கப்பால் ஒரு 2 கப் அளவுக்கு நமக்கு கோதுமை மாவு தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். கலந்து பார்த்துட்டு இன்னொரு கப் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு எடுத்து கலந்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். முதல்ல ஓடி சேர்த்து தண்ணி சேர்த்துற மாதிரி இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அந்த கொண்டக்கடலை மஞ்சள் பூசணிக்காவில் இருக்க ஈரத்தை மட்டுமே வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருந்த 2 கப் மாவு எனக்கு சரியாக இருந்துச்சு. அந்த கொண்டக்கடலைக்கும் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். மாவு 2 கப் அளவுக்கு சரியாக இருந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ மேலே அது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. மாவு நல்லா சாஃப்டாகி வரும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும்போது சப்பாத்தியுமே நமக்குலாம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு மூடி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சமாக ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸ்க்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி மணியில் வர மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை ஆப்ஷனல் நீங்கள் பிளெயின் சப்பாத்தியாகவும் சுடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நமக்கு அந்த எள்ளு ஃப்ளேவர் மல்லி ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை பிளெயின் சப்பாத்தியாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ மெல்லுசாக எந்த அளவுக்கு உங்களால் மெல்லுசாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கோங்க. நம்ம எங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் எல்லாம் நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கிறதால வேக வைக்கல, அதனால் கொஞ்சம் மெல்லுசாக உருட்டிட்டு வேக வச்சிங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லுசாக உருட்டியிருக்கேன் பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக உருட்டிட்டு நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் சப்பாத்திகள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தியை வச்சுட்டு அப்படியே விட்டுடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி போட்டு வேக வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே செவந்துட்டு முள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகாது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே கொஞ்சம் லேசாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா செவந்து வெந்து வந்த பிறகு நம்ம மேலே எண்ணெய் தடவிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் சேர்த்து கூட நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்து வெந்து வந்துருச்சு 2 சைடும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி ப்ளைனாக செய்யாமல் இந்த மாதிரி செய்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டக்கடலை காய்கறி கொடுத்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.